சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு ஞானம் சரியில்லை. இந்த பாட்டு என்ன பாட்டு? கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலில் இதுவரையில் உண்மை அறிந்திலரே, விண்டதினால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எந்தகு சிற்றம்பலத்தே என் தந்தை அருளடைவேன். யார்கிட்ட தொடர்பு வைக்க சொல்கிறாரு? சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய தெய்வம். இரவாத வரம் பெறலாம் என்ப முறலாமே. அப்போ என்ன சொல்கிறாருங்க? இந்த உலகத்தில் இருப்பது அத்தனையுமே பொய்யானது, அதை நம்பாதீர்கள், படிக்காதீர்கள், அது அருள் தருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தால் இன்னாரம் இவ்வளோ காலமாக இப்போ வள்ளலார் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சுமா? 200 வருஷம் பிறந்தது. அவருக்கு சித்தி பெற்றது 1874 ஆச்சா? அப்போ டோட்டல் அதில் ஒரு 26, இதில் ஒரு 124 கூட்டிங்க, 150 வருஷம் ஆச்சு. இந்த 150 வருஷத்துக்குள்ளே உலகம் முழுவதும் வள்ளலாரை பற்றி பேசுகிறாங்க. நாயன்மார்களை பற்றி வரல, அதுக்கு முன்னாடி அந்த இத்தனை வருஷத்துக்குள்ளே. நபிகள் நாயகரை பற்றி வரல, இயேசுநாதரை பற்றி வரல, புத்தரை பற்றி வரல. ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்குது சன்மார்க்கம். 500 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் இயேசுநாதர் யாருன்னே தெரியும் மக்களுக்கு சொல்கிறாங்க. நபிகள் நாயகர்களுக்கும் 500 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் சொல்கிறாங்க. புத்தரும் அதே மாதிரி காலங்கடன் தான் அவங்க பேரே வெளிப்படுது. ஆனால் வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கம் இன்றைக்கி ஸ்பீடு ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்குது. நீங்கள் கேட்டாலும் கேட்கலாட்டி உங்களெலாம் கூப்பிட்டு வந்துடுவார் ஆண்டவர். ஏன்னா நீங்களாம் நம்மளுடைய குழந்தைங்க சார். இப்போ நான் ஏன் வரேன் இவ்வளோ கஷ்டப்பட்டுங்க உங்கள் ஊருக்கு? ஒரு 10 ஏக்கரா நிலம் வாங்கி கொடுங்கண்ணா. இல்லை நான் வேஷம் போட்டுட்டு வந்து உங்களை ஏமாத்துறதுக்கா? என்னுடைய பழைய வேஷமெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்களாம்மா? நான் சமய மதத்தில் ரொம்ப தீவிரவாதி தெரியுங்களா? பழனி முருகன் கோயிலுக்கு காவடி எடுத்து ஆடுவேன். கீழேருந்து படிக்கட்டில் மேலே ஏறி காவடி ஆடிக்கிட்டே மேலே போயிருக்கேன். ஒவ்வொரு கிருத்திக்கும் பழனி மேலே கோயிலுக்கு போகாத மாதமே இருக்காது. தாடி விழு விட்டுருப்பேன். என் போட்டவனா அனுப்புகிறேன் எல்லாருக்கும். எவ்வளோ இருக்கான்? தாடி விழு இருக்கும், கருன்னு இருக்கும். கழுத்து நடியே உத்திராட்ச கொட்டை போட்டிருப்பேன். காவி வேட்டி கட்டுவேன், வேட்டி மாற்றி கட்டுவேன். ஒரு முருகன் கோயிலுக்கு போனால் என்ன கலரு? பச்சை கலரு, இன்னொரு கலர் இருக்காங்க காவி கலரு. ஐயப்ப மலைக்கு போனால் கருப்பு கலரு, சிகப்பு கலரு ஆதிபராசக்தின்னு சொல்லுங்கள். அப்போ ஒரு தெய்வத்துக்கு ஒரு கலர் இருக்கு இல்லையா? இந்த கலரை பூரா நான் கட்டினேன். 40 மைல 48 மைல பம்பை வழியாக நடபாதையில் போனவன் நான். கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு, இருமுடி கட்டிக்கிட்டு. நான் ஒன்றும் விஷயம் தெரியாத இங்கே வரல ஆச்சுங்களா? எல்லா நூல்களுமே எல்லாமே குப்பைகள்ன்ட்டார் வள்ளலார். எல்லாமே குப்பைகள்னாரு. ஜாதி சமய மத சாத்திர குப்பைகள்னு போட்டார். ஜாதி சாதாரணமாக கிடையாது. இந்த மனித குலத்தை ஏமாற்று வந்ததற்கு வந்தது தான் ஜாதி சமய மதன்ட்டார். இந்த 3 எப்பொழுது உங்களை விட்டு பிரியுதோ அப்போ தான் நீங்கள் மனிதர்களாக வாழ முடியும். அதுவெளி நீங்கள் மனிதர்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத விடாது. அந்த பற்று உங்களை விடாது. நீங்கள் விடாட்டி கூட அதுவும் உங்களை விடாது. அப்போ இப்பொழுது வந்து நான் எப்படி இருக்கேன்? நான் உங்களை மாதிரியே இருக்கேன். நான் வேஷம் போட தெரியாத எனக்கு. நாளைக்கு காலையில் ஒரு தாடியை ஓட்டுக்கிட்டு ஒரு ஏதாவது அங்கவஸ்திரம் கட்டிக்கிட்டு வந்து உட்காந்துனா கோடி என்னால் சம்பாதிக்க முடியும். ஹாய் அப்படின்னு கை காமிச்சுன்னா போதும், கொண்டாடு கொட்டிடுவான். அந்த வேஷம் எனக்கு தேவையில்லை. இது என்ன பழக்கம்னு சொன்னார் வள்ளலார்? சகஜ பழக்கம்னு எழுதுறாரு. சமாதி பழக்கம் அல்ல, சகஜ பழக்கமே பழக்கம்னு எழுதுறாரு. ₹1 கூட இன்னொருத்தனை ஏமாற்றி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, இல்லை ஏதாவது வாங்கிட்டீங்கன்னா, யூ ஆர் அன்ஃபிட். ₹1 இன்னொருத்தனுடைய பொருள் அவனை அறியாமலோ உங்களுக்கு தெரியாமலோ உங்கள் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் அன்ஃபிட். உங்களுக்கு அருளும் கிடைக்காது, ஒரு பொருளும் கிடைக்காது, எல்லாம் வேஸ்ட். இந்த மார்க்கம் தூய்மையான மார்க்கம் சார் வள்ளலார் கொண்டு வந்தது. உலகத்தில் எந்த மார்க்கமும் அப்படி சொல்லலை.
அதனால்தான் வள்ளலார் சொல்வார், துன்மார்க்கமெல்லாம் தொலைத்து விட்டேன், சுத்த சிவ சன்மார்க்க சங்கம் தலைப்பட்டேன், என் மார்க்கம் நன்மார்க்கம் என்றே வானாட்டார் புகழ்கின்றார் மன்மார்க்கத்தாலே. நீங்கள் போடுறத பற்றி எனக்கு கவலை இல்லை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமோ சித்தர்களோ யோகிகளோ ஞானிகள் இருக்காங்களே, அவங்க பாராட்டிகிட்டு இருக்காங்க. யாரை? வள்ளலார். நீங்கள் தான் அவங்கள பிடிச்சிக்கிட்டு இதுதான் பெருசு இதுதான் பெருசுன்னு குண்டு சட்டி வீட்டில் குதிரை ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. வேலைக்காகாது, சுத்தமாக வேலைக்காகாது சார். சுத்த சன்மார்க்கம் என்பது தூய்மை ஒழுக்கம் தான். தூய்மை, உண்மை, ஒழுக்கம், இது மூன்று நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா இறைவன் உங்களை தேடி வருவார். இப்போ அதோட நிறுத்திட்டோம் இல்லையா? அப்புறம் கடைசியில் என்ன பண்ணார்? இந்த உடம்பில் புகுந்து கொள்வேன், இனி எல்லா உடம்பிலும் இருப்பேன். அப்போ தான் ஆரம்பித்தார் அவர். அப்போது இப்போ இந்த உடம்பில் இருக்க எல்லா உடம்புல எல்லா உடம்புலையும் இப்போ எது இருக்குது? ஆன்மா இருக்கா? உயிர் இருக்கா? அந்த இடம் எங்கெங்கே இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் ஆண்டவர் இருக்காருன்னு அர்த்தம். அந்த இடத்துல நானும் இருப்பேன்னு அர்த்தம். ஏன்னா இறைவனோட கலந்துட்டு இருப்பது. இப்போ நம்ம ஆளுங்களை என்ன பண்ணுவாங்க? வள்ளலாருக்கு உருவம் வைக்கலாமா, உருவம் வேணுமா வேண்டாமா, இது ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. ஆனால் வள்ளலார் சொல்கிறார்ல, இப்பொழுது இந்த உடம்பில் இருப்பேன் எல்லா உடம்பிலும் சொல்லிட்டார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வள்ளலார் தேகம் என்ன தேகம்? இப்போ ஞான தேகம். அது என்ன ஞான தேகம்? சுத்த பிரணவ ஞான தேகம்னு பேர். அதுக்கு பேர் என்ன? சுத்த பிரணவ ஞான தேகம். அப்போது நான் வள்ளலாருக்கு ஈரோட்டில் நான் சன்மார்க்க சங்க தலைவர் இருக்கும்போது ஒரு 16 அடி 20 அடி கட் அவுட்ரு வச்சு ரோட்டில் பெரிய ஆர்ச்சி போட்டு பிரம்மாண்டமாக விட எடுத்தான். போ 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சத்தனி சன்மாரிகளும் வந்தாங்க. ஊர்நடிகள், மகாலிங்கம், கிரிதாரி பிரசாத், துறவியார், இன்னும் நிறையா இருக்குது. அந்த காலத்தில் 6 பெரிய ஆளுங்க எல்லாரையும் வர வச்சுட்டேன். 30 விழா 3 நாளைக்கு. அப்போ எனக்கு ஒரு வெறி. வள்ளலார் படத்தை அடிச்சுன்னு ஒரு பிரம்மாண்டமாக எவன் படத்தையே வைக்கிறானுங்க. இவன் கண்டவெல்லாம் அது அரசியல்வாதி வரா, திருட்டு பசங்க, 1ஆம் நம்பர் ஐயோகி பசங்க, அவன் படத்தெல்லாம் திருப்பி உயரம் வைக்கிறானுங்களே, ஏன் நம்ம வள்ளலார் படத்தை எடுத்து வைக்கக்கூடாதுன்னு ஒரு வெறி. அடித்தேன், சும்மா தூள் கலப்பி அடித்தேன், பிரமாதமாக வச்சேன். அப்புறம் என்ன பண்ணேன், சரி வள்ளலார் வைக்கிறோம் தப்பு இல்லை, வள்ளலாருக்கு சமய சின்னங்கள் அணியக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வச்சிருக்கு. வள்ளலாருக்கு சமய சின்னங்கள்லாம் என்ன? பட்டை அடிக்கூடாது. பட்டை அடித்தா வள்ளலாருக்கு என்ன பேர் வரும்? என்ன சமயம்? சைவ சமயம்னு பேர் வச்சுருந்தாங்களா? அப்போ வைணவ வள்ளலாரை பிடிச்சானே அவன் என்ன வைப்பான்? நாமம் போட்டால் அப்போ நாமம் போட்ட வள்ளலார் பேசுவாங்களா? ஒரு இஸ்லாம் மதத்தை வந்து வள்ளலார் பிடிச்சா அவன் என்ன போடுவான்? குல்லா போடுவானா? அப்போ வள்ளலார் குல்லா போடுற மாதிரி ஆகிடுமா? அதுக்கப்புறம் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற வள்ளலார் பிடிச்சா அவனுக்கு வள்ளலார் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும் வள்ளலாரை. நமக்கு தான் பிடிச்சதுன்னு நினைக்காதீங்க. உலகம் முழுவதுக்கும் வள்ளலார் போது. எப்படி இறைவன் போதுவோ அதே மாதிரி வள்ளலார் போது. இது மாதிரிலாம் நினச்சி என்ன பண்ணிட்டேன், சமய சின்னங்கள் எதுவுமே அணியக்கூடாதுன்னு நான் அப்போ தான் முதல் தமிழ்நாட்டில் விபூதி இல்லாத கட்ட விட்டுறேன். நான் ஈரோட்டில் கட்டுறேன். அதுக்கு எனக்கு பயங்கரமான எதிர்ப்பு சார். சைவ சமய குறவர்கள் ஈரோட்டில் ஒரு குரூப் இருக்குது. பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே எல்லாம் உங்கள் ஆளுக்கு தான். அவங்கெல்லாம் இவன் எப்படி வள்ளலாருக்கு விபூதி இல்லாத, காலையில் கூட ஒருத்தர் பேசினார், நெற்றியில் விபூதி இல்லாத பால் என்ன அப்போ இடாதவன்லாம் பாழாக போகலை, இட்டவன்லாம் பாழாக போகலை, இடாதவன் பாழாக போயிட்டானா? அப்போ எப்படியெல்லாம் நம்மளை மயக்கிருக்காங்க பாருங்கள். அப்போது சமய சின்னங்கள் எதுவுமே வள்ளலார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு புரட்சினை வச்சு இந்த பிரச்சனை பண்ணுறதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணேன், நேராக கலெக்டர்கிட்ட போனேன், நேராக எஸ்பிகிட்ட போனேன். 2 பேரும் என்னுடைய கஸ்டமர். நம்ம சொன்னால் கேட்பாங்க. போன உடனே ஐயா அப்படி இருக்குது விஷயம், நாங்கள் வள்ளலார் கொள்கையில் இருக்கிறோம், வள்ளலார் ஜாதி சமய மதம் என வேறுபாடு கூடாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் சமய சின்னங்களை வச்சு பழகிட்டாங்க. அதனால் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் வள்ளலார் கொள்கை இருந்தால் நான் சமய சின்னம் அணிய மாட்டேன் வள்ளலாருக்கு. இதை நீங்கள் பாதுகாக்கவெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் பந்தோபஸ்து கொடுக்கணுன்ட்டு திப்புன்னு போலீஸ் படையை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் போய் செஞ்சவன் நான். அப்புறம் மகாலிங்கம் ஒன்றா எல்லாருமே ஸ்டேஜில் இருக்காங்க, ஜட்ஜி கிட்ட எல்லாருமே. அப்போ எடுத்து பெரியவெல்லாம் விழா எடுத்தாச்சு. ஸ்டேஜ்லேயும் கொண்டு போய் வள்ளலார் கட் அவுட்டுக்கு விபூதி முதல்ல வள்ளலார் கட் அவுட்டுக்கு விபூதி இல்லாத வச்ச ஆள் ஈரோடு கதிர்வேல் தான். அப்புறம் வச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு.
அடுத்தது அதெல்லாம் மேடையில் பேசி தீர்மானம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. அப்போ மகாமந்திரத்தை எப்படி சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டு மறுபடியும் தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்லணும். அதை பிரித்து பேசுவாங்க, படிப்பாங்க. இப்போ ஒரு விழா எடுத்தாங்கன்னா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு பின்னாடி ஒரு ஆள். அப்புறம் இப்படி மாற்றி சொல்லலாம். அந்த வேலை இருக்கக்கூடாது. மகாமந்திரத்தை பிரிக்கக்கூடாது. மகாமந்திரத்தை டோட்டலாக சொல்லணும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு தான் சொல்லணும். பாதி சொல்லி பாதி அடுத்ததில் சொல்லக்கூடாது. அப்படி அதை கொண்டு வந்தோமா, இதெல்லாம் முடிஞ்சுது. அடுத்தது மகாலிங்கம். அதுக்கு அடுத்தது அவருடைய சங்கத்தில் இருந்து, அது பேர் நல்ல பேர் கிண்டியில் தான் இருந்தது. அப்போ அவர் என்ன பண்ணார், கேலண்டர் அந்த வருஷமே விபூதி இல்லாத கேலண்டர் அவர் போட்டார் வள்ளலாருக்கு. அச்சா இதெல்லாம் நான் பண்ணவேன், இப்போ என்ன பண்ணுறேன், வள்ளலார் படத்தையே வழிபடக்கூடாதுன்னு சொல்கிறேன். வள்ளலாருக்கு சமய சின்னங்கள் வேண்டான்றது அது ஒரு ஸ்டாண்டர்ட். எனக்கு வள்ளலாரை உயர்த்தி நிற்கணும் ஆசை, ஆனால் இருந்தாலும் சமய சின்னங்கள் கூடாது அப்படின்னு நினச்சேன் நான். இப்போ என்னுடைய அறிவு எப்படி செய்யுதுன்னா, வள்ளலார் உருவம் கிடையாது. பன்ருட்டிலிருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்தாங்க. மாசிலாமணி முதலியார்னு ஒருத்தர் தான் ஃபோட்டோ எடுக்க வந்தார். ஃபோட்டோ அவர் பன்ருட்டி என்னன்னு தெரில, ஃபோட்டோ எடுக்க வந்தால் பல தடவை எடுத்தார். வள்ளலாருடைய படம் விடலை. அப்புறம் மறுபடியும் ஒரு மண்டலை செஞ்சு பன்ருட்டிலேருந்து ஒருவர் வந்தார். வள்ளலார் சிலை அழகாக செஞ்சு கையில் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, வாங்கி பொன்னான உடம்பு மண்ணாயிட்டேன்னு கீழே போட்டு உடைக்கிறார். அப்போ என்ன அர்த்தம், வள்ளலார் தெளிவாக சொல்கிறாரு, எனக்கு பின்னாடி என்னையே இந்த மக்கள் கடவுளாக நினைத்து வழிபடுவார்கள். அது என்னையே நினைத்துனா நான் ஒளியாயிட்டேன், ஒளியை நினச்சி வழிபட்டால் பரவாயில்ல. அப்போது வள்ளலார் உருவத்தை வச்சு வழிபாடு பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சா? இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்போது வள்ளலாருடைய உருவம் அல்ல, அது ஒளி உருவம். அப்போ ஒளி உருவத்திருக்கிறதுக்கு போய் நீங்கள் ஒரு ஃப்ரேம் போட்டு ஒரு பிரிண்டிங்கில் கொடுத்து அதை போஸ்ட் அடித்து வள்ளலாரை நீங்கள் வழங்கினாங்கன்னா அது சரியானு கேட்டால் என்னை பொறுத்தளவு சரியில்லை. அது உங்கள் விருப்பம். ஏன்னா அவங்க தெளிவுக்கு தகுந்த தான் ஆண்டவர் அவங்க எனர்ஜி கொடுப்பார். அதை உங்களை நான் வேணும் வேண்டான்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை வச்சுங்களா. அப்போது என்னாச்சுன்னா, அது இன்னொன்று அடுத்தது என்ன சொல்கிறார் வள்ளலார், நீங்கள் டெய்லி விண்ணப்பம் படிக்கிறீங்கள வழிபாட்டில், இன்றைக்கி படிக்கலை. விண்ணப்பத்தில் என்ன சொல்கிறாருமா, அப்படின்னு இல்லைங்க, ஸ்ட்ராங் பண்ணுறாரு பாருங்கள். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே டைட்டில் கொடுத்துட்டாருங்களா. இதுவரையில் எக்காலத்தும் எவ்விடத்துன்னு சொல்கிறாரா. அதுக்கப்புறம் அடுத்த வரியில் வராரு, சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைன்னு போட்டார். சாதாரண தடையாது, இது இன்னும் தானே படிக்கிறீங்க. சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். இல்லைங்களா. அடுத்தது என்ன அவர் சொல்கிறாருமா, பாருங்க, பெண்களுக்கு தெரியறது கூட உங்களுக்குலாம் தெரியலை சார். போங்க சார். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் விளங்க அருள் செய்வித்து அருளல் வேண்டும். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். வெரி குட் வெரி குட். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம் எல்லாம் நல்லவர்கள் தான் சார். இப்போ நான் என்னை விட பற்றுதல் சமயத்தில் இருந்ததுன்னா எனக்கு தெரியும் யாருமே இல்லை. அந்த சமயத்தில் கூட நான் உண்மையாக பற்றுதலோடு இருந்தேன். அதில் ஃபார்மாலிட்டிலாம் இருக்காது. எதில் இறங்கினாலும் அதில் ஆழமாக போனால் தான் உங்களுக்கு புரியும், மேலோட்டமாக போனால் புரியாது. அப்போ ஒன்றொன்றில் நான் இறங்கி பார்க்கின்ற பொழுது இவ்வளவு பெரிய பொய்யை இந்த உலகத்தில் முன்னாடி இருந்த அருளாளர்கள் விதைத்து விட்டார்கள். வள்ளலார் சொல்கிறார் பேருபதேசத்தில், என்ன சொல்கிறாருமா, சூப்பர்.
பாருங்க, பேரு புத்தகத்தில் கூட அவன் அழகாக படிச்சிருக்காங்க. அது சொல்கிறாரு, இதை மறைத்தவன் ஓர் வல்லவன். அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு வள்ளலார். இந்த உண்மையை மறைத்தவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வல்லவன். அவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறக்க வரவில்லை. சார், பூட்டை திறக்கலன்னா உங்கள் வீட்டு சாவி தொலைஞ்சிட்டா நீ என்ன பண்ணுவீங்க? உடைக்கணும் இல்லை? அப்போ உடைக்கிறதுக்கு யாரும் முன் வரவில்லைன்னு எழுதுறாரு. அப்படின்னா எவனுக்கு தைரியம் இல்லைன்னு அர்த்தம். அதோடு விட்டாரா? அவருக்கு பின்னாடி வந்த பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டிருந்தவர்களும், பெரியவர்கள் யார் யாரை கும்பிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? எத்தனை பெரியவாள் நம்ம நாட்டில் இருக்கான்னு தெரியுமா? தெரியுங்களா? அவன் மறைச்சிட்டான், அந்த ஆள் போயிட்டான். இதை மறைத்தவன் ஓர் வல்லவன். அவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறக்க வரவில்லை, உடைக்கவும் வரவில்லை. அது ஒழிஞ்சு போச்சு. சரி, பின்னாடி வந்த பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டிருந்தவர்களும் உண்மை தெரியாமல் கண்ணை மூடிக்கொண்டு உளறி கொண்டிருக்கிறார்கள் எழுதுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணை மூடிக்கொண்டா என்னம்மா? குருடர்கள்ன்றார். அதுக்கு பேர் என்ன? கண்ணை மூடிடுச்சுன்னா அவனுக்கு பேர் என்ன? கண்ணு தெரியாதவனுக்கு குருடர் கதை கண்ட கதை போல் கதைக்கின்றார்னு எழுதுறாரு. குருடர் யானையை தொட்ட குருடன் எப்படி இப்படிலாம் சொன்னான்னு பேசுவாங்க இல்லையா? அப்போ குருடர் கரி கண்ட கதை போல கதைக்கின்றார். அப்போது இப்படிப்பட்ட நிலையிலிருந்து இது 5000 ஆண்டுகளாக இந்த சமுதாயத்தை குடி நோண்டி புதைத்து விட்டார்கள். இன்னும் புதைத்து கொண்டிருக்கிறார்கள். இதை பயன்படுத்தி, இவற்றையெல்லாம் பயன்படுத்தி இப்போ அரசியல் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒரு நாடகம், அங்கே ஒரு நாடகம், 2 நாடகம் பார்த்துட்ருக்குறீங்களா? இப்போ வள்ளலாரை வச்சு நாடகம் நடத்திட்டுருக்காங்க. 2 குரூப்பு நடத்திட்டு இருக்குது ஆச்சுங்களா? இப்போ இங்கே வள்ளலார் நமக்கு என்ன சொல்கிறாரு? எதையும் நம்பாதீங்கன்னாரு. கலை உரைத்த கற்பனையை நிலையென கொண்டாடும் கண்மூடி வடக்கமெல்லாம் மண்மூடி போகன்னாரு. என்ன சாதாரண வார்த்தை அது? மண்மூடி போகனா என்ன சார் அர்த்தம்? மண்ணில் போட்டு போதீங்கன்றார். இந்த உலகத்தை அழிக்க வந்த நூல்கள், மனித குணத்தை அழிக்க வந்த நூல்கள், ஜாதி சமய மதங்களால் பிரிக்க வந்த நூல்கள் எதுவாக இருந்தாலும் அதை மண்டை போட்டு மறைச்சிடுன்றார். ஏன் அந்த துணிவு வந்தது? வள்ளலார் எழுதியது, அருட்பா அவர் எழுதியது அல்ல. அதை முதல் தெரிஞ்சுங்க. திருவருட்பா எழுதியது வள்ளலார் எழுதினாரு. நான் யார், எனக்கென ஓர் ஞான உணர்வேது. வள்ளலார் சொல்றாரு, நாடு கலந்து ஆள்கின்றோர் எல்லோரும் வியப்ப நன்னியனை மாலையிட்ட நாயகனே, ஈடு கடந்திற்கரிதாம் திருச்சிற்றம்பலத்தை இன்ப நடம் புரிகின்ற இறையவனே, பாடுக என்னோடு கலந்து ஆடுக என்று எனக்கு பணியிட்டாய். நான் செய்பெறும் பாக்கியம் என்று வந்தேன். கோடு தவறாது உனை நான் பாடுதற்கு குணப்பொருளும் இலக்கியமும் கொடுத்து மகிழ்ந்தருளே. ஆண்டவர் எழுத சொல்கிறாரு, இவர் எழுதுகிறாரு. எழுதிட்டுருப்பார், நாளைக்கு பின்னாடி வருவான். நம்ம ஆளுங்க அதில் என்னென்ன கண்டுபிடிப்பான்னு தெரியுங்களா? சொற்குற்றம், பொருள் குற்றம், இலக்கண குற்றம், இலக்கிய குற்றம். அது ஒரு நாடகம் நடந்ததில்லை. என்ன நாடகம்? சார், தினமும் சினிமாவெல்லாம் பார்ப்பீங்களா? நெற்றிக்கண்ணை காட்டிலும் குற்றம் குற்றமே கேட்கறதுக்கு வருவான். அருட்பாவலை ஆவானாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிட்டா சொல்லுங்கள். அதோட நான் விட்டுறேன் அடுப்பா படிக்கிறது. இலக்கண குற்றமோ, இலக்கிய குற்றமோ, சொற்குற்றமோ, பொருட்குற்றமோ. சொல்லமா? நேரம் ஆச்சுல? நேரம் ஆயிடுச்சு, போகலாமா? சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் வந்ததனுடைய நோக்கம், ஆண்டவர் என்னை அனுப்பி இங்கே அழைத்து வந்தவருடைய நோக்கம் விழிப்புணர்வு செய்கிறது தான். உங்களை குற்றம் சொல்வதற்காக அல்ல, வேதனைப்படுத்துவதற்காக அல்ல. உங்களை திசை மடைமாற்றம் செய்து நீங்கள் என்ன பெறணும்? முதல்ல இறைவனுடைய அருளை பெறணும். யாருக்கிட்டேருந்து பெறணும்? எந்த ஆண்டவர்? அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு?
எல்லா உடம்புகளிலும் இருக்கிறார். அதனால தான் வள்ளலார் சொன்னார், எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர். அவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலேனார். ஆண்டவர் எங்கே இருக்காருன்னு ஒருத்தன் கேள்வி கேட்டானா இதான் அதுக்கு பதில். என்ன பதில்? எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர். ஒரு கேள்வி போட்டார், யாவர் அவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தேன். அவன் தான் கடவுள் இருக்கிறான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வித்தியை தெரிஞ்சவன் வித்தகர்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே என்று சொல்லிக்கொண்டு, நீங்கள் இதுவரையில் அமைதியாகவும் நேர்த்தியாகவும் செவி கொடுத்து கேட்டு, நான் பேசியதிலே நிறைய இன்னும் பேச வேண்டியது இருக்குது. எல்லாமே கொஞ்சம் விரசமாகவும் இருக்கும், திட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் என்னுடைய வார்த்தை ஒரு சொல் கூட வள்ளலாருடைய வார்த்தைக்கு மீறிய வார்த்தையாக இருக்காது. அவர் சொல்கிறத அப்படியே நான் சொல்லுவேன். எனக்கு கலப்படம் பண்ண தெரியாது சார். சன்மார்க்க கலப்படம்னு வச்சுருக்காங்க நிறையா, இல்லைங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்களா? சன்மார்க்க கலப்படம்னு அதுக்கு பேர். எனக்கு கலப்படம் பண்ண தெரியாது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே 40 வயசு 45 வருஷமாக நான் சொற்பொழிவு பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு மிக்சிங் பண்ணி பேச தெரியாது. வள்ளலார் கூட இன்னொருத்தரை இணைச்சி பேச தெரியாது. ஏன்னா வள்ளல் பெருமான் யாருமா? இறைவனுடைய மறு அவதாரம்னு சொல்லலாம். அது இறைவனால் வருவிக்கப்பட்டவர். ஏன்னா வேறு யாரும் சொல்ல வச்சா அவங்கள சொன்னோம்னா தப்பாக பேசுவாங்க. அதுக்காக அந்த இறைவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பக்குவம் உள்ள ஆன்மாவை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். ஒரு சின்ன பிட்டு. அந்த பக்குவம் உள்ள ஆன்மா தான் சின்னம்மையனுடைய வயிற்றில் கருதரிக்குது. இன்னொரு ரகசியம் இன்னொரு நாளைக்கு பேசுவோம். வள்ளலார் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவரா? ஒரு கேள்வி போட்டுங்க, அப்போ தான் விட கிடைக்கும். அதனுடைய ரகசியத்தை நாம் ஒரு முறை பேசுவோம். அது பேச ஆரம்பித்தா நேரம் ஆகிடும். அதனால் வள்ளலார் இறைவனால் வருவிக்க உற்றார் என்றால் எப்படி வருவிக்க உற்றார், எதனால் வருவிக்க உற்றார், அவர் ஆன்மாவினுடைய தன்மை என்ன, அவர் எடுத்த உடம்பினுடைய தன்மை என்ன, ஏன் வள்ளலார் அந்த ராமலிங்க என்ற ஆன்மா பக்குவ ஆன்மா சின்னம்மையனுடைய கருவறைக்கு போகணும், ஏன் அது வேறு யாருடைய கருவறைக்கு போகக்கூடாதா? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் அடுத்த கூட்டத்தில் நேரம் கிடைக்கும்போது பேசுவோம். அப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை என்றால், ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திரத்தன்று வடலூரில் 4 to 6 சொற்பொழிவு உண்டு நம்மளுடைய இல்லத்தில். ஐயா அங்கே தான் கூப்பிட்டு வந்தார். ஒவ்வொரு பூச நட்சத்திரக்கும் மாலை 4 to 6 2 மணி நேரம் அங்கே சந்தேகம் தெளிதல், கேள்வி பதில், விசாரம். அப்போது 2 வழி தான் நமக்கு சன்மார்க்கத்துக்கு, இறைவனை தொடுவதற்கு, இறைவனுடைய அருளை பெறுவதற்கு 2 வழி தான் வள்ளலார் சொல்லியிருக்கார். வேறு வழிக்கெல்லாம் போகாதீங்க. ஒன்று ஜீவ காருண்யம், இன்னொன்று சத்து விசாரம். அதுக்கு பேர் என்ன? பரோபகாரம். இந்த 2 வழி தான் நேர் வழி. அதே வழியில் நீங்கள் ஒரு வழி பிடிச்சிக்கிட்டு இன்னொரு வழி விட்டுட்டிங்கன்னா லாபம் இல்லை. எப்போ சன்மார்க்க அன்பர்கள் நிறைய பேர் அன்னதானம் நிறைய பண்ணுறாங்க, அதில் குறைபாடு இல்லை. சத்து விசாரம் யாருமே பண்ணுறதில்ல. சத்து விசாரம்னா சண்டை போட்டுட்ருக்குறாங்க, அதான் சத்து விசாரன்றாங்க. சத்து விசாரம் என்பது இறைவனை தொடர்பு கொள்வது. எப்படி இறைவனை தொடர்பு கொள்வது என்பதை நேரம் காலம் கிடைக்கும்போது பேசிக்கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு, இந்த வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் இறைவன் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், அழியா புகழ் அருளையும் கொடுத்து வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வதுடன் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாம் நல்லவர்கள், நீங்கள் வல்லவர்களாக மாற வேண்டும், அருள் பெற்றவர்களாக வாழ வேண்டும், சாகா கல்வியை கற்க வேண்டும், அருளை பெற வேண்டும், மரணத்தை வெல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.